போகிற இடம் வந்து டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட் தான். ஏன்னா பில்டிங் சில ரோட்டில் நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் லாக் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். என்னடா கோவிலுக்கும் கோஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே, உங்க கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்க்குறீங்களா? நீங்கள் நம்ம பிளாக் பண்ண போகிற இடமே ஒரு கோவில் தான். ஆக்சுவலாக அந்த கோயிலில் இருக்க பூசாரி வந்து சம் பர்சனல் இஷ்யூவால் அவர் வந்து அந்த கோயிலே சூசைட் பண்ணி இறந்துட்டா பேசிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் வந்து மூடப்பட்ட நிலையிலே தான் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து ஒரு கோவில் மூடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது அப்படின்ட்டு பண்ணி ஏதாவது அந்த கோவிலை திறந்தலான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியும் அந்த கோவில் வந்து திறக்க முடியாமல் இப்போ வரைக்கும் அந்த மூடப்பட்ட நிலையே இருக்குது. அந்த கோவில் பக்கம் போகிறதுக்கே பயப்படுறாங்க மக்கள். இதனால அந்த கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கும் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்திருக்கு. அதுவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய அந்த பசங்க வந்து மோஸ்ட்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. நிறைய அன்வான்ட் சவுண்ட்லாம் கேட்கறதுனால பயந்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வரைக்குமே இந்த இடம் வந்து அப்படியே தனியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கோயிலையும் பிளாக் பண்ண போகிறோம், ப்ளஸ் அந்த ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்டல் போயிடலாம், தென் வந்து கோயிலுக்கு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் என்னடா இன்னும் எவ்வளோ தூரம்டா கூட்டின்னு போறீங்க? ஏன்டா ஆடி பண்ணி பீச் மண்ணுன்றதுலாம் கஷ்டமாகுது. வா அவன் ஒர்க் அவுட் பண்ணாதரான்னா கேட்டால் ஷூட்டிங் என்றைக்கும் போயிட்டு மாங்கன்னு போட்டு வரான். டே இதை போகிறா என்னடா வா ஹாஸ்டல் அதோ இது தெரிதா உனக்கு? தெரிதா மணி? ஏய் காட்டு. ஆமா அங்கே ஒரு இது தெரியுது. இல்லை மாமா பில்டிங் தெரியுது. அட பைத்தியமே வாடா. இது ஏதாவது அந்த செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது லைட் ஏறா? என்ன வீடு அது? வாட்ச்மேன் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அப்படின்றாங்க. ஐயோ ஒரு தெரிஞ்ச இந்த மரம் பாடுற அப்படி இருக்குது. டேய் பார்த்துக்காங்க. என்னடா கொடி கொடியாக இருக்குது. என்ன இடம்டா இது? என்னடா உள்ளே யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குடா. யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குடா. தார் பாயா? தார் பாயாது பாட்டில் இருக்குது பார்த்தோம். ஜி பெருசாக இருக்குது ரொம்ப. இப்படி பயமுறுத்தினா நான் எங்கே இப்படி உள்ளே போகிறேன்? ஆக்சுவலாக இது வந்து கேண்டீன். அந்த பசங்க தங்குறது, இங்கே வந்து சாப்பிட்றது. சரிடா? ஆமாண்டா இது போஸ்ட்மார்ட்டம் ஒரு மாதிரி ஒன்றும்டா. வா காலில் வேற அந்த முள்ளு மாதிரி எதுவும் ஒன்று குத்துது. கால் போகிற லைட் இப்படி வச்சுங்க ஃபுல்லாக கால் ஃபுல்லாக நல்லாவே இருந்திருக்கணும் போல. நல்லாவே இருந்திருக்கணும் போல அந்த பசங்க. தார் போய் பார்த்தோம். பார்க்க விழுச்சு. இது நான் சுற்றி வரேன். என்ன இருக்கு? சுவிட்ச் பாக்ஸ் கடப்பாக்கெல்லாம் இருப்பாங்க. சுவிட்ச் பாக்ஸ் அந்த பக்கம் வழி இருக்கா பாரு. அவ்வளோதான். அது எம்டி ஸ்பேஸ்ரா. அது எம்டி ஸ்பேஸ்ரா. ஓகே ஓகே அவ்வளோதான். அந்த ஜன்னல் சவுண்ட் வந்துச்சுடா. அங்கதான் சவுண்ட் கிடைச்சா? போயிடலாமாங்க? என்ன சவுண்டா? என்னடா கண்ணிலே விழுந்த மாதிரி இருந்தது. என்னடா இது? நான் தைரியமாக இருக்கலாம் நினச்சாலும் இந்த மாதிரி எதனா காமிச்சதுன்னா நான் என்ன சொல்கிறேன்? என்னது
இனிமேல் காலேஜ் போகணும். இனிமேல் ஒழுங்காக காலேஜ் போக வேண்டும், கிளாஸ் கட்டடிக்கக்கூடாது. காலேஜ் விட்டு ஓடிட்டு இதெல்லாம் காலேஜ் ஆ ஹேண்டில் இல்லை. ஹேண்டில் இல்லை, ஹேண்டில் ஆன்னு கேட்குறேன். மச்சான் சுற்றி பிச்சு பிளாக்கா பார்த்து போகிறது. வெட்டுக்கிளி அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. பில்டிங் எங்கே அது அங்கே இருக்கு. நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. என்னடா இது கத்து? ஏஜிவி ஃப்ரண்ட்டில் வா. என்னடா கத்துது? டேய் இது என்ன எப்படி கத்துது? பில்டிங் தெரியல உனக்கு? பாப்பே பயங்கர பக்கத்துல அந்த மரம் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கா இந்த வீட்டுக்கு. இவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது. வீடு இல்லை, இது ஹாஸ்டல். போ गाइस இன்னைக்கு முக்கியமான சேலஞ்சே இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. இது என்னது? என்ன இது என்னது? அவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நான் வர போன வீடியோவில் நிறைய பேசுனா பயத்தில். ஏய் அது நேச்சுரலாக வரண்டா, பேசக்கூடாதுன்னா எப்படிடா? எனக்கு புரியலடா. சேலஞ்ச் வச்சிருக்கா. தகப்பனது வருது. அதுதான் சேலஞ்ச் வச்சிருக்கா. சாமி சரியா இது? பாதி தான் இருக்கு. பாதி தான் செஞ்சுருக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வந்துருக்கோம்ல, இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு கேட்டுருக்கு. அவங்களால இருக்க முடியல. எவ்வளோ பூஜைலாம் பண்ணி பார்த்துருக்காங்க, அதை இருக்க முடியாமல். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடிச்சா எங்கே கடிச்சு? ஏய் காட்டு காட்டு சலை லூசு. எங்கடா? பாம்பு சில 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 அது சிலை தான். அது டக்குனு பார்க்க பாம்பு பாம்பு மாரி அது பாம்பானே அப்படியே நேரத்தில் நிக்குது பாரு. மணி ஞாபகம் இருக்கா? என்னடா? ஏதோ கண்டென்ட் ரெடி பண்ணிருக்காங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. காலா காலா இல்லைடா, நாயர் கபாலி. டைலாக் தெரியாம உனக்கு என்னடா சீன்? இந்த அசிங்கம் தேவையா உனக்கு? கபாலியா அதான் பண்ணுவார். கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஜாயின் பண்ணிட்டான். எல்லாருமே அவனை குண்டாயிட்டேன்றீங்க. குணப்படுத்துறீங்க, அந்த காயப்பட்ட நெஞ்சிலே குத்துறீங்க. விக்ரம் இங்க ஏதோ பாசம். உள்ள போ. இது அப்படியே ஹாஸ்டல் தான்ல, அப்படியே எல்லாருமே ரிலாக்ஸ் மாதிரி. இதுனா இந்த அழகு சாதனை பொருள் வந்து சேர்த்து பர்ஸு தான் இருக்குது. பஸ்ஸா எடுமா காசு இருக்கா? பைடாமட்ரா ஃபோட்டோ கிட்ட எதனா இருக்கா பாரு. ஏதோ இல்ல வேற ஒண்ணு. நீ பயப்படாம எடுங்க. அந்த வடிவில் காமில் தேல் கஷ்ட மாதிரி தேல் பர்ஸ் வேற எடுத்து போ. ரொம்ப கேவலமாக இருக்கு. ஜி லாஸ்ட்டாக டேய் மச்சான் யாரோ வாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. கேட்குதா? வாக் பண்ணுற சவுண்டு. ஏய் இந்த துணி இந்த துணி வந்து வந்துச்சு தானே? கேப்சர் பண்ணிடா. நல்லா பார்த்தேன்டா. துணி விழுந்துச்சா? துணி இந்த துணி இல்லாம இருந்ததுன்றியா இல்ல இப்போ? நான் வரும்போது இல்லவே இல்லை. நல்லா தெரியும். சப்போஸ் அதுக்கிட்ட அந்த துணி நான் இப்படி கேமரா இந்த ஆங்கிளில் வச்சுட்டு நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தான் பார்த்துக்கலாம். சரி நான் பார்க்கல, கேப்சர் ஆச்சு. சரி லாஸ்ட்ல ஃபுட்டேஜ் பார்த்துக்கலாம். டேய் அப்படிலாம் அந்த எப்படி கேட்டால் பேச முடியும்? வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அது கெட்ட வார்த்தை எதுவுமே நாங்கள் வேணும்னு பேசல. உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு வாக்கிங் சவுண்ட்.
நோ யார் அது? கேட்குற மாதிரி போய் அவர் பார்த்துருக்கோம் ரூமுக்கு போய் அந்த பக்கம் காய்க்கும். அப்படியே வந்துட்டு திரும்ப அதே சவுண்ட் ஆரம்பிச்சான். கேக்குதா? போய் பார்த்தல போதன போறோம். இது அப்படியே விட்டு ஓட முடியாது. ஃபுல்லா முடிச்சு. நம்ம அந்த லேப் பார்த்த மாதிரி இல்லை சைக்கோ எடுத்து போனோம். மேலே போயிடலாமா ஃபஸ்ட்டு? என்ன சவுண்டு அது இப்போ? திரும்பி இங்க வர முடியாது. நம்ம டிராவல் ஆக மாட்டோம் கண்டிப்பா. இப்போ என்ன சவுண்டு அது? எங்கே சவுண்ட் வருதோ அதை நோக்கி போகிறது தான் நம்மளோட இது. டேய் பீப் சவுண்டு இப்போ ஆகிடுச்சு. யாராவது இருக்காங்களா? தள்ளு தள்ளு தள்ளு. காப்பில் அடிக்க வாய்ப்பு இருக்க ஒரு நாள் இது சத்தியமாக ஒரு இடமும் புரியல. இதுதான் பாம்பு சொல்கிறேன். என்ன இந்த பேப்பரு? இந்த ஹாஸ்டல் சம்மந்தமான பேப்பராக இருக்குமோ? எடு. ஹாஸ்டல்ரா காது கேட்காதவனே. சிசி நோட்டை அட்டடா. என்னடா பாஸ் ஆன மாதிரி நல்லா இங்கேயா? சவுண்டு கேடுச்சு. ஓகே 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 ஃப்ரீ அவுட் கட்டையா? நான் ஏதோ சிமெண்ட் செஞ்சதுன்னு நினைச்சேன். கட்டுங்க கலர் பார்த்து அப்படி டிசைட் பண்ணுறேன். அப்பாவோட இது மாதிரியே இருக்குடா. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குடா விக்ரம். ஸ்ட்ரெயிட்டில் பாடுறா. சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குடா. மாமா யாரு இங்க யாரா இருக்கீங்களா? பேசுங்கடா இங்கேருந்தே பேசுகிறேன். யாராக இருந்தாலும் வாங்க. உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக
நாங்கள் உங்களை தேடி தான் வந்திருக்கோம். நீங்க இருக்கீங்கன்னா ஏதோ சத்தத்து மூலமா எனக்கு வெளிப்படுத்துங்க எங்க தான் இருக்குன்றத. டேய் கிளியரா கேக்குது அங்க பார். டேய் ஏய் அதான் போடா. டேய் என்னை எங்கேயோ விட்டு போயிடுங்களாண்ணா. எதுடா அதெல்லாம் தூக்கின்னு கையிலே சுற்றலாம்டா. அதுக்கு கேமரா சொல்லுவா. போவோம். ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கு பசங்க ட்ரெஸ்லாம். டேய் நான் இல்லைடா. ஓகே சாரி. இந்த பாருங்க இங்க பயம் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சீரியஸா நாங்க உங்களை பார்க்க உங்ககிட்ட பேச மட்டும் தான் வந்திருக்கோமே. எங்களால உங்களுக்கு டேய் அங்க பாரு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ரூம் பாரு அது ரூம். சுத்தி நாய்ஸ் வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டேன். இது காற்று தான் இருக்கு. சாரி அவன் அடங்க மாட்டான். அவனுக்குலாம் வந்து சான்ஸ் வெளியே பேசுறான். ஏய் அது பயத்தில் வருதுடா. என்னடா பண்ண சொல்ற? இப்போ சடல தலையை கூட காணே.
டேய் 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 இங்கே வெளியே சவுண்டு கேட்குதுடா. டேய் 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 போகாத. டேய் 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 இல்லைடா, இது ஒரு தலைவலி எடுத்து வச்சுருக்கேன் டாக்டர் தானே. அப்படியா? இவனை செட் பண்ணி பார்க்குறேன். எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆ வச்சுருவா. ஆமாம், வீட்டுக்கு வந்துச்சு காட்டுக்கு வந்து வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது. என்னடா சவுண்ட் அது? சதிச்சு இந்த கதை அப்படி டமால் சாதிச்சா. கதை சாதிச்சா வரும்போது அப்படி டமால் முடிச்சா. கதை எப்படியா சாத்திருக்கோம்? திறந்து இருந்துச்சு முடிச்சு தான் சொல்கிறேன் நான். தரடா நல்லா காலேஜ் தரல அடிச்சிருக்குமே. டேய் அது திறந்து உள்ள போது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. டேய் டோரே பிஞ்சு போன டோர்ரா அது. அது எப்படி முடிச்சு? இல்லை அது வராது மச்சான், பிஞ்சு போன டோர். இல்லை அதுக்குறா. டேய் 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 டோர் போடுறா. மேலே கீழே விழுந்து தொலைய போதுடா. முடிஞ்ச டோர் இப்படி உள்ள சாப்பிட ஆட்டோமேட்டிக்கா. சத்தியமாக ஒன்றும் புரியல. இதுதான் இப்படி விழுந்தது பார்த்தேன் நான். நம்ம திறக்கும் எதுவும் வந்துச்சு. இது கரெக்டாக முட்டு கொடுத்துருக்காங்களா என்ன எதுன்னு தெரில. இந்த சேரா விழுந்தது. சேர் வந்துச்சு, திறக்கும் போது சேர் வந்துச்சு. இந்த துணி வந்து விழுந்துடுறா இப்போ. நான் வரல, சத்தியமா நான் வரல. என்னை விட்டு போயிடுங்க. என்னை டென்ஷன் பண்றீங்க. ஆனா நான் பார்த்து நல்லா பார்த்தேன், நான் நல்லா என்ன பார்த்தேன். பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க மணி நீ தேவையில்லாம. அவன் மேலே வந்து ஏது நீ மேலே வந்து விழுதுதுரி. ஆச்சு 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 நல்லாச்சு நல்லாச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஏரியா. வாங்க டப்பு டப்புன்னு எல்லாருமே இது பண்ணுவோம். அதுக்கு தான் டேய் மச்சான், இது மேலே வந்து விழுதுடா. இது என்னன்னு சொல்லிட்டு இது டேய் 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 என்னடா இது? கதவே இல்லையா? எங்க இந்த கதை சொல்றது? என்ன எங்கே தனியாக விட்டு போகிறீங்க? இல்ல இல்ல கதவு இல்ல இந்த ரூம்ல வேற. இங்க இருந்து சவுண்ட் வந்துச்சு கதை இல்லை சொல்ல. கன்ஃபார்ம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க தெரியுது. அந்த பசங்களுக்கு என்னென்ன சவுண்டு கொடுத்தீங்களோ அதே சவுண்ட் தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா நாங்க அவங்கள மாதிரி இங்க இருந்து பயந்து ஓடுறதா இல்ல. அவங்க நாய்ஸை கேட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த நாய்ஸ் கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமே. உங்களை தொந்தரவு பண்ணணும் நாங்க இங்க வரல சீரியஸா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. டேய் 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 குடுசு குடுசுரா. சத்தியமா குடுசுரா. கேப்சர் பண்ணு சார். என்ன சொல்றது? என்ன ஆச்சு? கதை முடிச்சு அந்த கதவு இன்னும் ஆடுது. எட்டு மிச்சிட்டா விட்டு வரும். நம்ம வர வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்டா. நம்ம ஒவ்வொரு ரூம்க்கு என்ட்ரு ஆகும்போது எல்லா டோரும் சாத்தி. எட்டு மிச்சிட்டா தெரியும். அது எட்டி வச்சு உள்ள போகும்போது வா, 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 வா. நமக்கு. நான் வரல. டேய் மச்சான் கதவு தட்டுறாங்கடா. டேய் கண்டினியூஸாக சவுண்ட் கேட்டுன்னு இருக்குதுடா. அது திறக்க வேணாம்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. நம்ம ஒவ்வொரு ரூம்ல போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது. தயவு செஞ்சு இப்ப ஏய் நீ தொட எட்டு வரா எட்டி வச்சுட்டா. ஒத்துடா என்னன்னு பார்க்கணும்ல எல்லாம். டேய் ஆக்சுவலாக இந்த ரூம்ல நம்ம போனோம் தானே? டேய் நம்ம போன ரூம்டா மச்சான் இது. கதவு பண்ணி கதவு பண்ணிட்டியா? போ செவுதான். ஏய் உள்ள போடா. ஏன்டா நீ ஏன்டா என்ன பயமுத்துற? சனா என்ன அவ்வளோ நேரம் எட்டி பார்த்துட்டு தான் என்னடா? உனக்கு கோயிலில் நட போகணும் வா. இந்த சத்தம்லாம் வந்துட்டு சத்தம் கேட்டு தான் எல்லாருமே ஓடி போயிருக்காங்க. நாமளும் அதே பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். சும்மா கதை இல்லை விக்ரம் இது.
ஏய் எங்கே வா அப்பயே சொன்னேன் இந்த ரூம் சவுண்டு. ரத்தத்துல பெயிண்ட் பண்ணிருக்கா நார்மல் பெயிண்ட் ரத்தத்தில் பெயிண்ட் பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணல. 1 2 3 4 5 பாரா பெயிண்டிங் பாராடி. கடை பார்த்து வாங்க. நம்பர்ரா கேள்விப்பட்டிருக்கல. எல்லா ரூமுக்கும் நம்பர் வந்துருக்கு. இது புது கூட பெருசாக இருக்கா 13 நம்பர் மட்டும். விஷயமா அது பார்த்துரு. யார் வேணுமா? மணி வேணுமா உங்களுக்கு? மச்சான் உங்க ஏதோ இப்போ போன மாதிரி இருக்கு. இரு எதுக்கு டக்குன்னு ஸ்பீடாக நடக்குங்க கேப்பா. ஏய் கல்லு ஓடு ஓடு ஓடு. என்னடா எதுக்குடா நிற்கிறீங்க? டேய் அந்த பக்கம் சவுண்ட் வச்சிடும். இந்த பக்கம் இங்கே பக்கம் தான். ஐயோ எனக்கு ஒருத்தன் மாற்றி பிடிச்சிட்டு இருக்கோம்டா. இங்கேயும் வரா. என்னடா இப்படி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க? ஹார்ட் அதெல்லாம் முக்கியம். இது ஜீப் மூட்டுல இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றதை காமிச்சிட்டல. போகலாம். என்ன கேமரா மாடி மேலே போகலாம். மாடி எட்டு தாங்க. என்னடி ஆச்சு? இவ இப்போ பயன்ட்டாடா. என்னாச்சு? அந்த காட்டுறா. ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னா எங்கடா தெரியல. அவள் தான் சொன்னா. எங்க என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஃப்ரீயாகுது. நான் வரல இந்த விளையாட்டுக்கு நான் வரல. எங்கடா போயிடலாம்? நீங்க நிறைய நாய்ஸ் போடுறீங்க. இங்க உங்களுக்கு எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நாங்கள் நீங்கள் சூசைட் பண்ண இடத்துக்கு போகிறோம். அங்கே வாங்க. இங்கே தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரையும். ஆல்ரெடியே பயந்து போய் கிடக்குறோம். வாடா. ஓவராக கத்திக்கிட்டு இருக்கணும். இருமாம்மா. பாம்புடா மணி பாம்புடா கேப்சர் பண்றா. நான் ரைட் அடிக்கணும். எங்கடா போய் இந்த பக்கம் வர மணி போவாத. ரெக்கார்ட் பண்றாங்க. பாத்துடா மணி. ஆண்டியா போதும் வாடா போலாம்டா. கோயில் போற வழியில ஃபுல்லா இப்படி தான் இருக்கும். கம்முன்னு போயிட்டே இரு. பார்க்க திரும்பி பார்க்காத. வா மணி திரும்பி இந்த பக்கம் வந்துரு. என்னது? யாரா அது?
டே செலடா. சிலையா? பயந்துக்குனா விஷயம் எல்லாம் காடுற சுற்றி மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்களா? ஆமாம், ஆஃப் உடச்சி வச்சு. கடவுளா போட்டு பயமாதிரி இந்த பாம்பு தான் திரும்ப இன்னும் பயமா இருக்கு. கீழே பார்த்துருவாங்க. சாரப்பாம்பு கடிச்சதுன்னா அதுதான். எல்லா இடத்தையும் சொல்ல இருக்கா வந்துட்டோம் நான் கோயிலாண்டு. பத்தியா சொன்னேன் நான் தான் செலடா மச்சான். எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்குது. சரி எல்லாமே அங்கங்க வச்சிருக்காங்க. ஒரு சாமிடா சாய்பாபா. இது சாய்பாபா வரான் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. திரும்பி உட்காந்துருக்கு ஆள் நிறைய கேட்டு. கிருஷ்ணர் அது இல்லை? ஆமாம். இங்கே ஏதோ ஒரு கோல்டன் சிலை வச்சிருக்காங்க. எல்லாம் திரும்பி உட்காந்துருக்காங்களா? பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. உட்காந்துருக்க மாதிரியே ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்காமா. ஏண்டா நீ வர இது பாரு முப்பாடு போட்டு ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அது போடுறா நடுவில் இருக்க போகிறாங்க பாரு. பயமா இருக்குது. போ. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. இந்த கோயில் தானே? என்ன கோயில் இது? கோயில் எல்லா சாமியும் வச்சு இருக்கு மேடம். இங்கே தான் இது ஆகிட்டாங்களா? சூசைட் பண்ணி கேட்டாங்க. உள்ளே காட்ட வேணாமா? ம் என்னடா கால் பண்ணி பண்ணிக்கிறது சும்மா. ஆக்சுவலாக இங்கே எதுவுமே சவுண்டு நாய்ஸ் எதுவும் இல்லை போடல. இங்கே கோயிலில் மோஸ்ட்லி சவுண்ட் வராது. அதான் வரல இங்கே. இவங்களை பார்க்க பயமா இருக்குதா? ஒரு சிலையும் ஒவ்வொரு இதாக இருக்குது. இல்லை நான் கம்யூனிகேட் பண்ணலான்னு இருக்கேன். யார்? அந்த கோஸ்ட். ஆமாம். என்ன கம்யூனிகேட் பண்ண போகிற? இல்லை நம்ம அங்கே சுற்றி சுற்றி அவ்வளோ தொந்தரவு பண்ணாங்கல்ல. அவங்க தூக்க மாட்டி இறந்த இடம் இதுதான். ஸோ இதுக்குள்ளே தான் அங்கே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நாங்கள் இருக்கும்போது எங்களை ஒரு இடத்துல கூட நாங்கள் நின்று ஒரு ரூமை வந்து நம்ம லாக் பண்ணுற மாதிரி எங்களுக்கு முடியவே இல்லை. எங்களுக்கு சுற்றி சுற்றி அவ்வளோ தொந்தரவு இருந்தது எங்களுக்கு. மணி மேலே வந்து எங்கேருந்து அந்த துணி வந்து விழுந்ததுனே தெரியல. கீழே இருக்க துணி எல்லாம் அவன் மேலே வந்து துணி விழுந்தது. கதவு சாத்துறதா இருக்கட்டும், அவ்வளோ நடுங்கி போய் அந்த இடத்துல நாங்கள் லாக் அங்கே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்க. அவ்வளோ இருந்தது. இங்கே முடிஞ்சா எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் தூக்க மாட்டி இறந்த இடம் இது. நீங்கள் இங்கே எதாவது இருக்கீங்க அப்படின்னா இங்கே எங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம், இங்கே நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. உங்கள் உயிர் பிரிஞ்ச இடத்துக்கே நாங்கள் வந்திருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் இங்கே ரியாக்ட் பண்ணுங்கள். டேய் மச்சான், இங்கே எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுவான் யோசிச்சு பாரு. கோயில்ரா மச்சான் இது. இங்கே வந்ததுலேருந்து எனக்கு வந்து எதுவும் பேட் வைப் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. குட் வைப்பாக தான் இருக்குது. கோயில்னாலே ஒரு குட் வைப் தானே. இங்கெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது வந்து அவங்க இறந்து போனதுக்கான ஒரு ரீசன் மேபி ஒரு இடம் அது மட்டும் தான். மற்றபடி அவங்களால இங்கே எதுவுமே பண்ண முடியலன்றது அங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த கோயிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் போயிட்டுருக்கோம், ஏதாவது இருக்கும் சம்திங் ஏதாவது இருக்கலாம், சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம அங்கேயும் போத்தோம். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கே எவ்வளோ பேசிட்டோம். இங்கே வந்து இங்கே பேசலை. நம்ம அங்கே காரை வெளியே போயிட்டு ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துடலாம். ஓகே. பார்த்துடாடியே பாம்பு இருக்குண்டா. டேய் மச்சான், கீழே பார்த்துக்குவாங்க. இந்த பக்கம் போதும். அந்த பக்கம் இடமா இருக்கு. என்னாச்சு? பார்த்தா ஃபுல்லாக முள்ளு தான் மச்சான் இருக்கு. காண்டு குச்சி இடம்பு. பார்த்து போடா.
உன் ஃப்ரெண்டு யாருன்னா செல்லமாக கடிச்சிட போகிறாங்க. என்னடா பறக்குது? வெட்டிக்கிடி போடி, இலை மாதிரியா இருக்குது பார்க்க. பார்க்கில் வர மாதிரி வரப்போகுது ஃபுல்லாக. நீ ஜுராசிக் பார்க் பார்த்துட்டேன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. நம்ம அப்படியே இந்த வீடை தாண்டி தான் போய் ஆகணும் நம்ம. இந்த வீடியோ முடிச்சிட்டேன். என்னதுடா அப்புறம் மச்சான் 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 எங்க 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 மேலே 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 திரும்ப போய் என்னடா பண்ண போற? 13ஆம் நம்பர் வீடு பார்த்தோம், அதே ரூம் தான். நம்ம அங்கே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு நாய் 13ஆம் நம்பர் வீடு சரி போ 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 நாய்ஸ் கிடைச்சில்ல, நம்ம போய் பார்த்து என்ன போகணும்னு சொல்கிறதா உன்னை போவேணான்னு சொல்கிறதா ஒன்றுமே தெரில. ஏர் 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 ஸ்பீடு. ஸ்பீடாக போயிடலாமா? வேணாம் 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 வேணாம். எங்க இருக்க தைரியம் வந்து டேய் கீழே ஏதோ நடக்கிற சவுண்ட் கேட்குதுடா. டேய் கீழே ஏதோ நடக்கிற சவுண்ட் கேட்குதுடா. என்ன தெரிஞ்ச இடமா? இந்த ரூம் தான். டேய் டேய் இவ 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 இந்த வீடு இந்த வீடு ஆ இந்த வீடு தானே? இந்த ரூமில் தானே சவுண்டு கேட்டுச்சு. இந்த வீடு அந்த வீடுவா? இதுதான் கன்ஃபார்ம். எனக்கு நல்லா தெரியும், உங்களால் இங்கே தான் சத்தம் போட முடியும், அங்கே வர முடியாதுன்னு தெரியும். ஏன்னா நாங்க அவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டு இருந்தோம், ஒண்ணுமே நீங்க ரியாக்ட் பண்ணல. இப்போ இங்க வந்து நீங்க எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியல. அழுகுற சவுண்டா? கேளுங்க. ரீசன் நீங்க எதுக்காக அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழுகுற சவுண்ட் எங்களுக்கு நல்லா கிளியரா, நல்ல கிறிஸ்டல் கிளியரா கேக்குது. அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு உங்க ஸ்டோரி எங்களுக்கு ரொம்ப தெரியாது ஃபுல்லா. ஏதோ சம் இஷ்யூவால நீங்க வந்து சூசைட் பண்ணிட்டீங்கன்னு தான் தெரியும். ஏய் எனக்கு இவ்வளோ தைரியம்லாம் இல்லைடா. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஏய் ஜிவி ஜிவி ஒன்று பின்னாடி வந்துடும் ஜிவி, அப்பெல்லாம் பேசாது ஜிவி. ஆல்ரெடி நாங்கள் பேசி மாட்டிட்டு நம்ம முடிச்சதுன்னு தெரியாதா? போயிடலாம் தாங்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம பேசி பேசி பார்த்து அது ஏதாவது ஒன்று கேளுங்க, இல்லை வர சொல்லுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுற ஐடியா இல்லைடா. நல்லா எப்பவுமே எதுவும் சவுண்ட் இல்லைன்னா ரிசல்ட் கொடுக்கும். ஏய் நீங்க அழுதுட்டே தான் இருக்கீங்க. புரியல, ஏதோ கஷ்டத்துல அழுகிறீங்க. இப்போ நாங்க அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வாக் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா, விருப்பம் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க எதை நாங்க போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? டேய் மச்சான் சத்தியமாக இதுக்கு வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. கிளம்பிடலாம் கிளம்பிடலாம். ஆ கிளம்பிடலாம். சரியா? இதுக்கு மேலே வந்து டீசென்ட்டு கம்முன்னு கிளம்பிடுங்க. டேய் இல்லை நான் வரேன்டா என்னை கூப்பிட்டு போங்க. நான் வரேன். இல்லை நானே வரேன். புரியுது. துணிடா போய் ஓடாது. ஸ்பாட்டை விட்டு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளியே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் எண்டிங் முடிக்கும் போது வேற லெவல், அங்கே எங்களே பயமுறுத்துற அளவுக்கு அவ்வளோ நாய்ஸ் கிடைச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கே வந்து பிளாக் பண்ணுறது அவர் விரும்பலை. அங்கே இருக்க ஆத்மா வந்து விரும்பலை. ஒரு அழுகுற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தோம். எதுவுமே நம்ம எந்த ரூம்குள்ளேயுமே அவங்க என்ட்ரு ஆக விடலை எங்களை. ஃபர்ஸ்ட் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் எங்களை சுற்றி இருந்தது. ஆனால் கோயில் போகும்போது ஆமாம் ஒரு நம்ம அதுவும் சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், முடிஞ்சால் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் அங்கே போன பிறகு ஒரு குட் வைப், ஒன்றுமே எங்களுக்கு எதுவுமே வந்து எதுவுமே ஃபீல் பண்ணல. நாங்கள் குட் வைப். அந்த சிலையை பார்த்தா பயமாக இருந்துச்சு. திரும்பி உட்காந்துருக்கும் பயமாக இருந்துச்சு. ஒரு கான்ஷியஸாக இருந்தோம். ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த ஃபீல். சரி கிளம்பிட்டோம். ஜிவியும் வந்து அங்கே வந்து கோயிலாண்ட வந்து தில்லா கம்யூனிகேட்லாம் நான் பண்ணுறேன் கம்யூனிகேட் பண்ணுறேன் சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்த்தா அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் கார் கிட்ட போகும்போது என்னென்னா அந்த பக்கம் தாண்டி தான் போனோம்.
கோவில், அப்புறமேட்டு அந்த வீடு, அதுக்கப்புறமேட்டு தான் கார் இருக்கும். அதனால நான் போனோம். போகும்போது நான் வந்து மேலே ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக எப்பவுமே ஏதாவது பார்த்தா ஓடிடுவோம். இவனுங்க வந்து அவனுங்க பயப்படுறாங்க தெரியல. மேக்ஸிமம் என்ன சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க மேக்ஸிமம். நீங்களும் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா கமெண்ட்ல நிறைய என்ன சொல்றீங்கன்னா, பேயை பார்த்தா ஓடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க, அங்கே போய் பேயை பார்த்து போங்க, பேயை பார்த்து ஓடாதீங்கன்னாங்க. அந்த தைரியத்தில் மேலே போனோம். ஏதோ ஒரு இதில் நாங்கள் ஓடிட்டோம். அதுவும் முக்கியமாக பேசுறதே வந்து வீடியோ முடிச்ச பிறகு நீங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, சேஃபாக போயிட்டீங்களான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.